சொல்றேன், நீங்க நம்முடைய பிள்ளைகளையே பாருங்களேன். நம்முடைய பிள்ளைகள் மட்டும் பாருங்க, ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள அறியாமலே என்ன வருது அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் வருது, ஒரு நம்பிக்கை வருது. சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க, சீக்கிரமா குளிச்சிருவாங்க. அப்போ ஒரு ஜெயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்றி போடும். நான் அதுக்காக தான் ஆதங்கப்படுறேன், அதுக்காக தான் நான் ஜெபம் பண்றேன். இந்த 100 நாட்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நீங்க ஜெயத்தை பாருங்க, நீங்க ஜெயத்தை பாருங்க. என் லைஃப்லயே நான் பார்க்கும்போது தோல்வியை பார்த்து தோல்வி 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 அதை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய மனநிலைமைக்கும், ஆனா இப்போ ஆண்டவர் பயன்படுத்துறாரு, ஆண்டவர் ஜெயிக்க பண்றாரு அப்படின்ற மனநிலைமையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அன்னைக்கு என்னுடைய மனசு இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இல்ல, அன்னைக்கு என்னுடைய யோசனை இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இல்ல. நான் ஃபெயிலியர் ஆகும் போதெல்லாம் என்னுடைய மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஒரு நாளை கடத்துறதே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா சில ஜெயங்களை பார்த்த உடனே இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு நம்பிக்கை வந்திருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குது, ஒரு நிற்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. நம்ம நிறைய பேருக்கு சாட்சியா அப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குது. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாருக்கும் அப்படி வரணும்னு விசுவாசிக்கிறேன். நீங்க ஜெயத்தை பார்க்கணும், நீங்க ஜெயத்தை பார்க்கணும், நீங்க ஜெயத்தை பார்க்கணும், நீங்க ஜெயிச்சிரணும், நீங்க ஜெயிச்சிரணும். வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லா இடத்திலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். உங்க